மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போதே, நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பாசிட்டிவ் வைப்பு நிச்சயமாக கிடைக்கும். ராசி பொறுத்தவரை 7வது ராசி கடகம். நல்லது கெட்டது தெரியாதுங்க, எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ராசி. 10 ரூபா பணம் தந்துட்டு இல்லைனாலுமே அடுத்தவங்க கிட்ட பாவண்டா இவன் கஷ்டப்படுறான்டா, எப்படியாவது இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா? அது யாருக்குமே வராதுங்க. ஆனால் மகரத்துக்கு அந்த மனசு இருக்குது. பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க, தன்கிட்ட இல்லைனாலுமே கடை வாங்கி கொடுத்துருவாங்க. வாழ்க்கையில் பெரிய இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணுங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத ராசி. எப்படியாவது இன்னைக்கு பொழப்ப ஓட்டினா போதும் அப்படிங்கிற திங்கிங் கூட இருக்காதுங்க. எதிர்காலத்தை பற்றி நினச்சிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, கிராஸ் பண்ண 35 to 45 இந்த இந்த நபர்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க. ஏதாவது நினச்சிருக்கீங்களா வாழ்க்கையில் இது மாதிரி சாதிக்கணும்னு? எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சது டீ குடிச்சிட்டு வேலை செய்கிறது, இது ஒன்று தான். வேலை வேலை வேலைன்னு ஓடி போய் டீ குடிச்சிட்டு சாப்பாடு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ராசி. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? குரு நீசம், பணத்தை பற்றின அருமையே இல்லைங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் போங்க, கடவுள் இருக்காருல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இவங்க கிட்டேருந்து வரும். அது சத்தியமான வார்த்தையாக இருக்கும். எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு இவங்ககிட்டலாம் போய் நீங்கள் ஈகோ காமிக்கவே முடியாதுங்க. அப்படியே சிரித்து பேசி அப்படியே தனக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம வெள்ளந்தி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருவாங்க எல்லாத்துக்கிட்டையுமே. பேசாதவங்க கூட இவங்கள பார்த்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மென்மையான சாஃப்டான மனம் படைச்சவங்க. இந்த மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூணுமே காற்று ராசி. இருந்தாலும் இது நிலராசியாக வருது பார்த்தீங்களா? அந்த மகரம் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நான் இடத்த வீட்டை இதெல்லாமே சம்பாதிக்கல, நான் நல்லா மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கேன், அதுவே எனக்கு போதுன்னு பெருமூச்சு விட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு போன் போடுறீங்க, யாருமே எடுக்கலீங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லைங்க, யாருமே கேட்காத ஆளுகளாக இருக்கீங்க. எல்லாராலையும் நீங்கள் ஒதுக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கலாங்களேன். சொந்த வீட்டில் கூட உங்களை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. வரவன்லாம் கருத்து சொல்கிறாங்க. எது கருத்து? குரு நேசம், பணத்தை பற்றின கருத்து. நீ அப்படி பண்ணியிருக்கலாமோ, நீ இப்படி பண்ணியிருக்கலாமோ, நீ இப்படி மிச்சம் பண்ணியிருக்கலாமோ, நீ இப்படி இருந்திருக்கலாமோ, நீயே விவரம் இல்லாமல் பிழைக்கிட்ட. இன்னைக்கெல்லாம் பாருங்க, மனுஷனுக்கு துளியுமே மதிப்பு இல்லைங்க. ஒரு வண்டி, ஒரு வாகனத்துக்கு, ஒரு வீட்டுக்கு தான் மதிப்பு அப்படிங்கிற முழு தத்துவத்தை இன்னைக்கு தான் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லைங்க, இன்னைக்கு தான் உணர்ந்திருக்கீங்க. எப்போ? குரு ஆறுக்கு போனோடனே. இதுக்கு மேலே ஒரு வலி வேதனைகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. எல்லாமே எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுத்து உதவினேன். இன்னைக்கு எனக்குன்னு ஒன்று வேறு, என்னோட குழந்தைங்களுக்கு ஒன்று, என்னோட சம்சாரத்துக்கு ஒன்று வாங்கும்போது அப்படியே கையை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு பண பிரச்சனைகள் அப்படியே தலை விரிச்சு ஆடுது. 1000 2000த்துக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இதெல்லாம் ஏன் மாற்றம் வருமா? 1000 கேள்விகள். எனக்கு என்னமோ ஹோப் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் மனசு ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன வேணாலும் பேசலாம். மகரத்தை பொறுத்த வரையும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஹோப் கம்மியாக இருக்குங்க, ஜெயிச்சிருவாங்கிற விஷயமே கம்மியாக இருக்குது, அட போங்கடா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓரமாக விட்டு அந்த பந்தயத்துலேருந்தெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பலன்கள் நடந்துட்டு இருக்கு. 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்துதுங்க. ஒரு கிரகங்கள் செலுத்தினாவே நம்ம வாழ்க்கையில் அப்படி தட்டு தடுமாறுறோம். இங்கே செவ்வாய் செலுத்துறாரு, குரு செலுத்துறாரு, சனி செலுத்துறாரு. சில நேரம் நல்லவங்களா இருக்கீங்க, சில நேரம் கெட்டவங்களா எல்லாருக்கும் மாறிடுறீங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா பொருளாதார உதவி செய்கிறீங்க, சில நேரம் திமிரா பேசுகிறீங்க. இந்த மாதிரி தான் வெளியே உங்களுடைய பல விமர்சனங்களால் தாக்கப்படுறீங்க. என்ன விமர்சனங்கள் தாக்கி என்ன ஆகுது? எல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வீடு இல்லாமல் நிற்கிறீங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையாக மகரத்துக்கு இருக்குது. எனக்குன்னு ஒன்று நினைக்கும் போது கிடைக்கலையே ஆண்டவா அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இல்லை அவ்வளோ வஞ்சனை சுற்றியுமே எல்லாருமே வஞ்சனையோட தான் இருக்காங்க. நீங்கள் தான் யதார்த்தமாக இருக்கீங்க. உங்களோட யதார்த்த குணத்தையும் கொஞ்ச நாளில் மாற்றிடுவாங்க மத்தல். அப்படிதான் இருக்குது. நீங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உங்களோட யதார்த்த குணத்தை மாற்றிடுவாங்க. நீங்களாகவே இல்லை. இப்போவே ஆல்ரெடி நீங்கள் இந்த ஜென்ம சனிலே நிறைய கேரக்டர் சேஞ்ச். எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசிகிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு சகஜமாலாம் விட்டுட்டீங்க. அட போங்கடா, சகஜமாக உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது? உங்ககிட்ட ஏதாவது சொன்னால் நீங்களும் சேர்ந்து பழி வாங்குறீங்களேடா அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு பொறுத்த வரையும் மகர ராசிக்கு நடந்துகிட்டே இருக்குது. மகரத்தை பொறுத்த வரையுமே செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. நம்ம பாதகாதிபதி அஷ்டமாதிபதினு இல்லை, செவ்வாய் நல்லா இருந்தால் சொத்து சோக வாழ்க்கையில் எல்லாமே இன்னைக்கு அதுதான் முக்கியங்கிற பேரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் மதிப்பு, மரியாதை, கௌரவம் பல பேருக்கு ஓடி வேலை செஞ்சுருக்கேன். இன்னைக்கு ஒரு வேலைக்காரனை தான் உங்களை பார்த்துருப்பாங்க, ஒரு முதலாளியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பலன்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ராசிநாதன் 3ல் ஓடுறீங்க, ஒடியாடுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க இன்னைக்கு. ஆனால் என்ன ஒன்றுமே நடக்கலை. ஓரமாக அடிச்சு உட்கார வச்சிட்டார் குரு பகவான். நீ என்ன வேணால் முயற்சி பண்ணிக்க, பணம் இருந்தால் தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைகள் மகரம் அதிக அளவுக்கு சந்திச்சுட்டு இருக்கு.
இந்த கும்பம் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்மார்ட். ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி மகரம் கும்பமாக இருந்தால் இந்த கும்பம் மட்டும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக சீக்கிரம் சம்பாரிச்சிருவானுங்க. இந்த மகரம் கடைசி வரை ஏற்றி விட்ட ஏணியாக நிச்சயமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா செல்ஃபிஸ் இல்லைங்க. இங்கே செல்ஃபிஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்க. செல்ஃபிஸ் இருந்தால் தானே பணத்தை சேமிக்க முடியும். இவங்களே செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க. அதனாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் எல்லாம் கடந்து சோதனைகள்லாம் கடந்து இன்னைக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக பாதிப்படைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு செவ்வாயோடைய பெயர்ச்சி ஆறுதல் தரக்கூடிய விதமாக நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் இந்த ராசி இந்த லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி, ராசியிலே உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் 11ஆம் அதிபதி. 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் சரி 11ஆம் அதிபதி கொடுக்க வேண்டிய பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த செவ்வாயோடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரொம்ப நாள் கழிச்சுங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த திக்பலம் பெற்ற கிரகங்களோட அமைப்பு. திக்பலம்னா என்னங்க? அப்பதான் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்குங்க. நம்ம என்ன முட்டி மோதினாலும் சம்பாத்தியத்துல ஒரு சாமர்த்தியம் வேணும். நான் நிறைய சம்பாரிச்சேன் அப்படிங்கிறது இல்லை. முன்னாடி நிறைய சம்பாரிச்சேங்கிறது இல்லை. இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அந்த சம்பாரிச்ச பணத்தை இன்னைக்கு நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இதுதான் சாமர்த்தியம். அப்ப சாமர்த்தியம் எந்த கிரகங்கள் கொடுக்கும்? திக்பலம் பெற்ற கிரகங்கள் நிச்சயமாக கொடுக்கும். இன்னைக்கு செவ்வாய் திக்பலத்துல இந்த 19ஆம் தேதி பயிற்சிக்கு மேல செவ்வாய் உங்களுக்கு உங்க ராசியை பொறுத்தவரை 10ல் திக்பலமா போக போறாரு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறது காத்துட்டு இருக்கு? தன்னுடைய வீட்டை பார்க்கறாரு. என்னைக்குமே அடிச்சு சொல்லலாம், ஒரு கிரகம் தன்னுடைய வீடு பார்க்கும் பட்சத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் நீங்கெல்லாம் சாதனையாளர்கள் வரிசையில நிச்சயமாக வருவீங்க. எதுவுமே இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன், கடைசி நேரத்துல ஒரு மாற்றம் இருந்து எனக்குன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு அழுகை வந்து அதில் ஜெயிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரிய அளவுக்கு வெற்றி. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு, கிரக அமைப்பு மகர ராசியை பொறுத்தவரை அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரியான பலன்களை செவ்வாய் பகவான் முருகர் கொடுக்க போறாரு? ஓம் செவ்வாய் பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே போல, நம்ம பாதகாதிபதி அஷ்டமாதிபதினு. செவ்வாய் நல்லா இருந்தாதான் மகரத்துக்கு வீடு. செவ்வாய் நல்லா இருந்தாதான் அம்மா நல்லா இருப்பாங்க. செவ்வாய் நல்லா இருந்தாதான் மட்டும்தான் மனசுக்கு பிடிச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அப்ப நிச்சயமாக பாதகாதிபதி அஷ்டமாதிபதின்னு பார்க்காம அவருடைய அனுகிரகம் நிச்சயமாக இந்த மகரத்துக்கு வேணும் அப்படின்னு வேண்டிட்டு, முதல் தர யோகம். நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. பல பிரச்சனைகள் பல சோதனைகள்லாம் கடந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 மார்க் வித்தியாசத்தில் 3 மார்க் வித்தியாசத்தில் எல்லாமே நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். கடைசி வரை எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த வருஷம் கண்டிப்பாக அடிக்கணும் இந்த அரசாங்க வேலையை. அதுதான் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது. முன்னாடிலாம் சுறுசுறுப்பே இல்லைங்க. இன்னைக்கு இந்த செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்த்தோன்னே பாருங்க, நேற்று வரையும் சோம்பேறித்தனமா இருந்திருப்பீங்க. என்னடா போதுட்டு அப்படின்னு திடீர்னு ஒருத்தருக்கு மாறுதல் வருது. எதனால? நேற்று நைட்டு வரை நான் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன். இன்னைக்கு காலையில் செவ்வாய் ராசி 4ஆம் இடத்தை பார்க்கணும், வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் காலையிலே ஆரம்பிச்சிருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி நம்ம இல்லை, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா கிரகங்களுடைய முழு ஆளுமை. இன்னைக்கு அந்த 19ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ வீடு இடம் வேணும், ஏதாவது பண்ணி வாங்கிடணும், நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற இந்த கோச்சாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதோட எண்ணங்கள் தான் அதிகரிக்கும். அதுவும் பாருங்கள், இந்த சந்திரன் செவ்வாய் மேலே வரும்போது சொல்லவே தேவையில்லை. நீங்களா வலுக்கட்டாயமாக போய் அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குது பார்க்குறீங்களா நீங்கள் 4 பேர் நிச்சயமாக உங்களை வந்து கேட்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஓடி வளைச்சி எதுவும் சேமிக்காமல் இருந்தாலுமே ஃப்யூச்சர் நல்லா இருக்கக்கூடிய ராசி மகரத்தை பொறுத்தவரை. எந்த கிரகங்கள் வேணாலும் இருக்கட்டும், ஒரு கெடுதல் செய்யவே செய்யாதுங்க. மகரத்தில் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போய் விடுமோ தவிர, பாதகாதிபதி அஷ்டமாதிபதி அங்கேயே சூரியன் வேணாலும் இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல அனைத்துலேயுமே நேர்மை வரும். வாழ்க்கையில் அவங்க எப்படியாவது பிழைச்சிக்குவாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அசால்ட்டாக நம்ம சொல்லிடலாம், இன்னைக்கு கஷ்டப்படுவாங்க ஆனால் ஃப்யூச்சர் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னா அங்கே நம்ம மகர ராசியில் கிரகங்கள் நிறையா இருக்குங்க. அதுதான் முக்கியமான காரணம். இனி வரக்கூடிய நாட்களும் இந்த செவ்வாய் பயிற்சினால ஒரு யோகமான தரமான வாழ்க்கை காத்துட்ருக்கு இந்த மகரத்துக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே மகரத்திலோடைய செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் மட்டும்தான். நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.